Hello students, welcome you to this live session. So hope you are eagerly waiting for this session, right? So இது எதுக்காக இந்த செஷன் ஆரம்பிக்கிறோம்? Many students have a doubt, right? So far we didn't conduct a live class for 10th standard. But now from January 19th you are going to write one common revision examination, right? So every student is so alert now. ஒருவேளை கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபைனல் அந்த மார்க் எடுத்துருவாங்களோ, ரைட்? ஸோ பிகாஸ் இட் இஸ் அ காமன் பேப்பர், யூ ஆர் கோயிங் டு ரைட் த டெஸ்ட் பட் கரெக்ஷன் பை சம் அதர் டீச்சர். ஸோ கிவ் அட்மோஸ்ட் கேர் ஃபார் திஸ். மேக்ஸிமம் நீங்கள் எஃபர்ட் இதில் கொடுக்கணும். ஸோ டு ஹெல்ப் யூ வி தாட் ஆஃப் கிவிங் சம் ரிவிஷன். அண்ட் டுடே இஸ் ஃபுல் லாக்டவுன் டே, ரைட்? யூ ஆர் ஆல் அட் ஹோம். யூட்டிலைஸ் த டைம் usefully, right? Wisely. So it is not a long session. Some of you may think, இப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்க போறாரு? No, it's a 45 minutes to maximum 1 hour. We'll finish it, okay? And you know, today's class we are going to discuss mathematics. Mathsல ரொம்ப சிம்பிள். மொத்தம் 8 lessons இருக்குது. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு only 3 lessons, right? அதுலேயும் some topics deleted. So easily you can score full mark. You have time. டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸுகளில் சில கேப்பெல்லாம் இருக்குல்ல, மேத்ஸ் எக்ஸாம் யூ காட் சம் டைம், அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸாம். அந்த ஹாலிடேஸை நீங்கள் அழகாக மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். இப்போ இருந்தே நல்லா தரவு பண்ணுங்கள். டோன்ட் திங்க் கொஞ்சம் படிச்சுட்டு இது போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ட்ரை டு ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க், ஓகே? ஸோ இன் திஸ் கிளாஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆல் த 3 சாப்டர்ஸ். குயிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 3 சாப்டரும், ரைட்? பட் இந்த 3 சாப்டர்லையுமே பார்த்தீங்கன்னா எது டஃப்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாப்டர் நம்பர் 3, ரைட்? ஆல்ஜிப்ரா லென்தி டாபிக் நிறையா இருக்குது, ரைட்? சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் படித்தா போதும். சாப்டர் 2ல் 4 எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. பட் சாப்டர் 3ல் கேன் யூ சே ஹவு மெனி எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி? 15 எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி, ரைட்? ஃபஸ்ட்டில் 2 எக்ஸசைஸ், செகண்டில் 4 எக்ஸசைஸ் ஆஃப்டர் டெலிஷன். அண்ட் algebra, that's a very lengthy topic. You have to learn 15 exercise. So you can expect more mark from algebra, right? So நம்ம மற்ற டாபிக்லாம் ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எந்தெந்த ஏரியா நீங்கள் கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, எவ்ரி திங் வி டிஸ்கஸ். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. அண்ட் மெயின்லி ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆல்ஜிப்ரா. அதுலேயும் எது டஃப்னு ஆல்ஜிப்ராவில் கேட்டால், yesterday I asked some of my students what they said, you know, ஆல்ஜிப்ரால் எது டஃப்னா சார் அது ஆல்ஃபா பீட்டா தான் டஃபாக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தட், ஓகே? ஸோ டுடேஸ் கிளாஸ் உங்களுக்கு யூ ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் அண்ட் ஃபியூ சம்ஸ் ஐ வில் டீச் யூ. அதுக்கு பிறகு பிஃபோர் யுவர் மேத்ஸ் எக்ஸாம்ஸ், சயின்ஸ் எக்ஸாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் வி வில் ஹாவ் லைவ் கிளாஸ். அந்த லைவ் கிளாஸில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். அதுக்குள்ள ஃபோன் நம்பர் ஐ வில் கிவ் யூ அட் த எண்ட், ஓகே? அனுப்பினீங்கன்னா அந்த சம்ஸை டிஸ்கஸ் பண்ணும், ஓகே? இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. இன்னொன்று, யூ கேன் ஜாயின் அவர் டெலகிராம் குரூப். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். சில பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் அனுப்பி கொடுப்போம். இப்போ நான் கிளாஸ் நடத்தும்போது நிறைய எழுதுவோம்ல, மேத்ஸ் எல்லாம் வி ரைட் அ லாட். எல்லாம் நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல, ஆக்டிவாக இருங்க, கையில் பெண்ணெல்லாம் வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆன்சர்ஸ் வரும்போது கமெண்ட் செஷனில் நீங்கள் போடுங்க. இன்ட்ராக்டிவாக இருக்கணும் கிளாஸ், ரைட்? அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தட் இன்னொன்று, யூடியூப் சேனலில் நீங்கள் யூ கேன் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் திங்க் எக்ஸலண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், எப்போல்லாம் நம்ம லைவ் கிளாஸ் போடுறோம். இன்னொன்று, வாட் ஆர் த வீடியோஸ் வி அப்லோட், எவ்ரி திங் யூ வில் கெட் இட், ரைட்? ஸோ மெயின்லி வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் 10th standard, 11th standard, 12th standard, state board and CBSE, of course 9th also, okay? And you can inform your friends also so that let they also join and get the benefit. Bilingual இருக்கும், so that Tamil medium students-க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், okay? Shall we start now? Right. ஸோ ஃபஸ்ட் சாப்டர். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டெலீட்டட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் டெலீட்டட். நம்ம டெலீட்டட் எதுன்னு தெரியாமல் எதையாவது உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லை. ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஹோப் யூ ஆர் தரோ வித் வாட் ஆர் த டெலீட்டட் டாபிக். அதை விட்டுட்டு மீதி டாபிக் நல்லா படிங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி சென்டை வாங்கிட்டு இருக்கிறேன் சார், நான் என்ன பண்ணுறது? யூ ஸ்டடி அதர் திங்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஹையர் கிளாஸஸ் போனால் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ, ஓகே? பட் ஃபஸ்ட் டெலீட்டட் போர்ஷனை விட்டுருங்க, ரிமைனிங் போர்ஷனை நல்லா படித்து see that you are scoring full mark. அதுபோல் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எதெல்லாம் டெலீட்டட், that also I will tell you in this class, okay? First, உங்கள் இண்டெக்ஸ் புக்
டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நோட் பண்ணிடலாம். First exercise, first chapter only first 4 sections, not exercise. Okay, 1.1, 1.2, 1.3, 1.4 functions லேருந்து எதுவுமே உங்களுக்கு கிடையாது. So that means you are going to study only 2 exercise. Exercise number 1.1 and exercise number 1.2. ரெண்டு exercise தான். Functions அதிலெல்லாம் நிறைய சம்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஒன்லி ரெண்டு எக்ஸசைஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்புறம் செகண்ட் சாப்டர் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் இதில் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. அந்த மாடுலர் அரித்மெட்டிக் 5th யூனிட் கிடையாது. தென் சீக்வன்ஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் யூ ஹேவ் டு ஸ்டடி. தென் அந்த 2.8லேருந்து வரக்கூடிய எதுவுமே கிடையாது. ரைட்? ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி எக்ஸசைஸ் நம்பர் 2.1, 2.2 படிக்கணும். 2.3 கிடையாது, இட் இஸ் நாட் இன் த சிலபஸ். 2.4, 2.5 அவ்வளோதான். So first chapter 2 exercise, second chapter 4 exercise. Third chapter we'll see later. Okay. அதுபோல் objective questions பார்த்தீங்கன்னா, first chapter totally there are 15 objective questions. அதில் 8 questions deleted. 8 questions, அந்த 15 questionsல 8 questions deleted. அப்போ மீதி எவ்வளோதான்? 7 questions தான். அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், which questions are deleted, right? Question number 8ல இருந்து question number 15 வரைக்கும் உள்ளது deleted. Question number 8ல இருந்து 15 வரைக்கும் objectives deleted. அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய only 7 தான். First 7 objective questions. எல்லாரும் படிங்க. Interested students, if you want to learn more, you learn extra. Learn everything. Okay, extra படிக்கிறது தப்பு கிடையாது, கம்மியாக படிக்காதீங்க. Okay, first 7 கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். Second chapterல total number of objectives 15 இருக்கும். அதில் only 2 questions deleted. அது நீங்கள் படிக்கணும்னா படிச்சிடலாம். தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 6 and 15. அந்த மாடுலர் அரித்மெட்டிக் கிடையாதுல்ல, ஸோ இன்னொன்று ஜிபி கிடையாது. ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 6 and 15 டெலீட்டட். மொத்தமே அதில் 15 கொஸ்டின்ஸ், 2 டெலீட்டட். அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டடி 13 கொஸ்டின்ஸ். ஓகே, தென் இன் ஆல்ஜிப்ரா டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆல்ஜிப்ராவில். அதில் 7 கொஸ்டின்ஸ் டெலீட்டட். கொஸ்டின் நம்பர் 14ல இருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் டெலீட்டட். 7 கொஸ்டின்ஸ் டெலீட்டட்னா பேலன்ஸ் யூ ஹாவ் ஒன்லி 13 questions. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டில் 7, செகண்டில் 13, தேர்டில் 13 அப்படின்னு நீங்கள் படிக்கக்கூடிய டோட்டலாக 33 கொஸ்டின்ஸ் தான் படிக்க போகிறீங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஈஸி தானே, மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிக்கலாம். ரைட்? ஸோ 33 கொஸ்டின்ஸ். அந்த 33 கொஸ்டின்ஸில் இருந்து உங்களுக்கு ஹவு மெனி அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தே ஆஸ்க்? 14 கொஸ்டின்ஸில் 14 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 14 கொஸ்டினில் மினிமம் 10 கொஸ்டின்ஸ் ஆகுது உங்களுக்கு புக் பேக்லேருந்து வந்துடும். ஒருவேளை 14மே வந்துடலாம். ரைட்? பட் மினிமம் 10 கொஸ்டின்ஸ் வில் கெட் ஃப்ரம் புக் பேக். மீதி 4 கொஸ்டின்ஸ் எங்கே இருந்தாலும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்கல்ல. நீங்கள் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக படிங்க, எல்லா ஃபார்முலா படிங்க, கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவாவீங்க. டெஃபினட்டாக நீங்கள் அந்த 14 out of 14 வாங்கிடலாம். சரியா? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு எல்லாருமே தரவு பண்ணிடணும். சி தட் இன்றைக்கே அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரைட்? பிகாஸ் ஒன்லி 33 கொஸ்டின்ஸ், ஈஸியாக நீங்கள் அதில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்புறமா கிராஃப் இருக்குது. ரைட்? குவாட்ராட்டிக் கிராஃப் 8 மார்க். பட் இந்த தடவை உங்களுக்கு 2 கிராஃப் கேட்கலாம், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. கிராஃப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டுகெதர் 8 + 8 16 மார்க். அப்படிங்க அந்த கிராஃபில் எல்லா டைப்பையும் படிங்க. ஒரு எக்ஸசைஸ் தான் படிக்க போகிறீங்க. டோன்ட் லீவ் எனிதிங். இந்த டெஸ்ட்டுக்கு யூ கேன் ஸ்கோர் 16 மார்க். ரைட்? ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு கிராஃப் டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனலில் குவாட்ராட்டிக் கிராஃப்ஸ் அப்படின்னு திங்க் எக்ஸலன்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோஸ் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருந்தால் யூ கேன் சென்ட் இட். அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, அப்போ எந்தெந்த எக்ஸசைஸ் டெலீட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.3லேருந்து 1.5 வரைக்கும், 1.3, 1.4, 1.5. செகண்ட் சாப்டரில் 2.3 டெலீட்டட். தென் 2.6ல இருந்து 2.9 வரைக்கும், 2.6, 2.7, 2.8, 2.9 இவ்வளவு டெலீட்டட். ரைட்? தென் ஆல்ஜிப்ராவில் ஒன்லி லிமிட்டட் தான் டெலீட்டடில் 3.15 15th எக்ஸசைஸ் டெலீட்டட். கிராஃப் ஆஃப் வேரியேஷன் ஒரு ஈஸி டாபிக், அது டெலீட் ஆகிருக்கு. அப்புறம் மேட்ரிசஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17, 17, 18, 19 அந்த 3 எக்ஸசைஸ் டெலீட்டட். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட்? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்க? யூ ஆர் ஸ்டடிங் ஆர்டர்ட் பேர். ரைட்? ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர்னா என்னது? 2. ஆர்டர்ட் பேர்னா ஆர்டர் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான்.
ஆர்டர்ட் பேர்னா அதுக்கு ஆர்டர் இம்பார்ட், திருப்பி சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு ஷட்டில் மேட்ச் விளையாடிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட் 15, யூ ஆர் 15, 15ல் இருக்கிறீங்க, உங்கள் அப்பனண்ட் 3ல் இருக்கிறாரு, நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. அப்போ ரெஃப்ரி என்ன சொல்லணும்? உங்களுக்கு 15, அப்பனண்ட்டுக்கு 3, 15-3ன்னு சொல்லணும் இல்லை, 15-3ன்னு சொல்லணும். அந்த 15-3ன்னு சொல்கிறதுக்கு பதில் சப்போஸ் ரெஃப்ரி 3-15 சொன்னால் என்ன ஆகுங்கள? நீங்கள் சர்வ் பண்ண மாட்டீங்க, யூ கோ அண்ட் ஆர்கியூ, கரெக்ட் தானே? ஏன்னா இப்போ 3-15 சொன்னால் இட் இஸ் நாட் சேம், உங்கள் ஸ்கோர் 3ன்னு வந்துடும் இல்லை. வி வாண்ட், ஸோ ஹியர் த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? Two numbers, order is important, so that we call it as what? Ordered pair. இப்போ நீங்கள் கிராஃபில் ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணுவீங்க. இப்போ 2,3ன்னு ஒரு பாயிண்ட்டும் 3,2ங்கிற பாயிண்ட்டும் சேம் கிடையாது, ரைட்? ஸோ இதுதான் ஆர்டர்ட் பேருங்கிறது. ஸோ ரெண்டு ஆர்டர்ட் பேர் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? A,B ஒரு ஆர்டர்ட் பேர், C,D இன்னொரு ஆர்டர்ட் பேர். இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். A equal to C and second values are equal, that is B is equal to D, then you can say they are equal. இது ordered pair. அடுத்து நீங்கள் என்ன படிப்பீங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரொம்ப சிம்பிளானதுல, ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் A is a set AB and B is another set 1, 2, 3. Cartesian product, or we call it as cross product, A cross B. A cross B என்ன சொல்லணும்? Set of ordered pairs. Set of ordered pairs. First number from A, second number is from B. அவ்வளவுதான். First number Aல இருந்து எடுங்க, second number Bல. அப்போ என்ன சொல்லணும்? A,1, A,2, A,3. என்ன எழுதுவீங்க? A,1, A,2, A,3. Then B1, B2, B3. B,1, B,2, B,3. இது A cross B. Suppose B cross A கேட்ட என்ன செய்யணும்? ஒரே ஒரு சேஞ்ச் இல்லை, B cross A set of ordered pair தான். But first number is from B because B cross A, right? First number is from B and second number is from A. அப்போ first number Bல இருக்கணும். அப்போ 1A 1B, 2A 2B, 3A 3B, right? 1A 1B, 2A 2B, 3A 3B. இப்போ பாருங்க, A cross Bயும் B cross Aயும் சேமா இருக்கா? நோ. அங்கே A1 இங்கே 1A இருக்கு. ஸோ ஒரு எலமெண்ட் சேமா இல்லைனா கூட they are not equal, right? அப்போ A cross B is not equal to B cross A. ஆனால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. இங்கே 1, 2, 3, 4, 5, 6. ஹியர் ஆல்சோ we have 6 elements. அப்படின்னா n of A cross B is equal to n of B cross A. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நீங்கள் இதில் தெரிஞ்சிருக்கணும். இதில் n of A எவ்வளவு? n of A has 2 elements, right? Aல 2 elements, Bல எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 elements. அந்த 2 into 3 மல்டிப்ளை பண்ண வரும். 2 into 3 போட்டிங்கன்னா 6 elements. Here you have 6 elements, right? இந்த ரெண்டுலுமே 6 elements தான். அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும்? n of A cross B is equal to n of A into n of B. n of A cross B is equal to n of A into n of B. நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ரைட்? சப்போஸ் n of A cross B is 8. n of A cross B equal to 8. அப்படின்னா மீனிங் A cross Bல 8 elements இருக்குது. n of B is 4. Bல 4 elements. My question is n of A is what? n of A என்ன வரும்? உங்கள் ஆன்சரை நீங்கள் சாட் செக்ஷனில் போடுங்க, சரியா? n of Aக்கு என்ன ஆன்சர் வரும்? A cross Bல 8 elements, Bல 4 elements. அப்படின்னா Aல how many elements? Yes, very good, very good. 4, 2, 4, 2. வேற நம்பர் இல்லை, 4, 2. ரெண்டு ஆன்சர் தான் வந்துட்டு இருக்குல்ல. ப்ளீஸ் லிசன் ஹியர். யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் ஹியர். திஸ் இஸ் த ரிசல்ட். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் மக்கப் பண்ணி வைப்பாங்கல்ல. ஆனால் நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டு அப்போ என்ன ஆகும்? சின்ன ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செய்ய முடியாது, மார்க் கிடைக்காமல் போயிடும்ல. புரிஞ்சு படிங்க, எந்த நம்பரை அவங்க மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் செய்திடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் இருந்தால் நம்ம இந்த வேல்யூ நீங்கள் சொல்ல போகிறீங்க. ப்ளீஸ் லிசன் ஹியர். n of A cross Bக்கு வேல்யூ 8. n of A தெரியாது, n of B 4. அப்போ n of A வேணும்னா அந்த 4 has to go down, right? அப்போ n of A is equal to
8 by 4. So the answer is what? 2. Very good. Many students got the right answer. Okay. So first ordered pair, அடுத்து Cartesian product. அடுத்து நீங்க படிக்கக்கூடிய first chapterல relations. Relation சொல்றது என்னன்னா அந்த செட் Cartesian product, that is set of ordered pair, அதான Cartesian product. அதிலிருந்து few elements எடுத்து எழுதுங்க, that we call it as what? Relation. Okay. Subset of Cartesian product. Cartesian productங்கிறது set of ordered pair. இப்போ A cross B எழுதி வச்சிருக்கோம்ல, அதிலிருந்து few ordered pairs எடுத்து ஒரு ரிலேஷனா எழுதுனீங்கன்னா that we call it as what? ஒரு செட்டா எழுதுனீங்கன்னா that we call it as relation. ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படிக்கும்போது தியரி பார்ட் இவ்வளோ தான். நீங்கள் இதை வச்சு அந்த டாபிக் நீங்கள் படிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் யூ கேன் சென்ட் யுவர் டவுட்ஸ். ஓகே. அடுத்த கிளாஸில் உங்கள் டவுட்ஸை மட்டும் சொல்லிக் கொடுப்போம். ஓகே. நவ் செகண்ட் சாப்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ரொம்ப சிம்பிள் சாப்டரில் அங்கே 2 எக்ஸசைஸ், ஹியர் யூ ஹேவ் ஒன்லி 4 எக்ஸசைஸ். செகண்ட் சாப்டரில் நீங்கள் மெயினாக படிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அது என்னது? ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் டவுட் வரும், இது எப்படி புரிஞ்சு படிக்கலாம்? ப்ளீஸ் லிசன் ஹியர். இப்போ நான் 17ஐயும் 5ஐயும் எடுக்கிறேம்மா. 17 and 5. 17 is greater than 5. கரெக்ட் தானே? 17 is greater than 5. இப்போ அந்த 17 நான் 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்க. 17 if I divide by 5, you will get a quotient. How many times? 3 times. 5 3s are 15. What's the balance? 2. இப்போ பாருங்க என்ன ரிலேஷன் இங்கே கிடைக்குது. இந்த 17 நம்ம எப்படி எழுதலாம்? Multiply these two. 5 into 3. 5 into 3 எவ்வளவு? 15 தானே? Plus 2. அப்போ 17 எப்படி கிடைக்குது? 5 into 3. 5 3s are 15 plus the remainder. Remainder is what? 2. அப்போ 17 5 into 3 plus 2 எழுதுறோம். அதுபோல தான் இந்த ஏங்கிற நம்பர் கிரேட்டர் நம்பர். That A you divide by B. அப்போ you will get a quotient, also get a remainder. இப்போ this is our 17. அங்கே என்ன எழுதணும்? 17 is equal to 5 into 3. This is our 17 is equal to 5 into 3. That is B into Q. Plus remainder. அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ A is equal to என்ன எழுதணும்? BQ plus R. A is equal to BQ plus R. R is the remainder. அந்த ரிமைண்டர் எப்படி வரும் பாருங்க. ப்ளீஸ் லிசன். இந்த எக்ஸாம்பிளில் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நம்பரை 5ஆல் டிவைட், எந்த நம்பர் வேணாலும் எடுத்துடுங்க. 5ல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0 கூட ரிமைண்டர் வரும்ல. ரிமைண்டர் கேன் பி 1, இட் கேன் பி 2, இட் கேன் பி 3, இட் கேன் பி 4. 5 வருமா? வராது. பிகாஸ் we are dividing by 5. அப்போ 5 ரிமைண்டர் வராது. அப்படின்னா ஒன் மோர் டைம் நம்ம கோஷியனில் எடுத்துருவோம்ல, ரிமைண்டர் 5 வராது. 0லேருந்து 4 வரைக்கும். அப்போது ஹியர் we are dividing by B. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்னா, ரிமைண்டர் கேன் பி 0 வரலாம். ரிமைண்டர் கேன் பி 0, பட் இட் மஸ்ட் பி லெஸ் தேன் B. ஓகே. ஸோ த ரிமைண்டர் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் B. ஓகே. ஸோ இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அதுக்கப்புறம் யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி. ரைட்? ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். தென் ஒரு தியரம் கொடுத்துருப்பாங்க. என்ன தியரம் கொடுத்துருப்பாங்க? நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 44 ஐ திங்க், அதில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். தியரம்னாலே நமக்கு பிடிக்காதுல்ல, பட் இங்கே பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க வித்தவுட் ப்ரூஃப்னு கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அ ஹாப்பி நியூஸ். ரைட்? அந்த தியரம் மட்டும் நீங்கள் படித்தா போதும், விட்டுறாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, ஆனால் அந்த தியரி படிக்க மாட்டாங்கல்ல. அதே இது சயின்ஸ் சப்ஜெக்ட்னா என்ன பண்ணுவாங்க? தியரி எல்லாம் படிப்பாங்க, ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா தே ஃபைண்ட் டிஃபிகல்ட். ரைட்? மேத்ஸில் ஆப்போசிட். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுவோம், தியரி கேட்டால் கஷ்டப்படுவோம்ல. அதான். பட் நீங்கள் இங்கே நான் இப்போ உங்கள்கிட்ட படிக்க சொல்லக்கூடிய டெஃபினிஷன்ஸ் வெரி ஃபியூ தான். அது செகண்ட் சாப்டரில் தான் ஃபியூ திங்ஸ் யூ ஹேவ். அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். உங்களுக்கு தெரியும் 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ நீங்கள் எந்த சம்மை நீங்கள் விடும்போது நீங்கள் முடிதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கணும், சப்போஸ் இது கம்பல்சரியில் வந்துட்டால் என்ன பண்ணுறதில்ல. அப்போ யூ ஒன்ட் லீவ் எனி திங். எவ்வளோ டைம் ஆக போகுது ஒரு 3 லைன் படிக்கிறதுக்குல்ல? அது உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த சமயம் விடாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் தியரி பார்ட் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் டுடே இட் செல்ஃப். ஓகே. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 44ன்னு சொன்னேன். ஸோ ஐ ஹவ் ஷோன் ஹியர் ஃப்ரம் த புக்கில் தான் எடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்
without proof படிக்க வேணாம், right? See, then I'll explain to you. Every natural number என்னது? Starting from 1, right? 1, 2, 3, 4, 5, etc. அப்படி போயிட்டே இருக்கும்ல. Every natural number except 1, அதில் 1 எடுத்துருங்க. புரியுதா? Every natural number except 1 can be factorized as a product of primes. You know what are prime numbers? இப்போ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்காதுல்ல. 2, 3, 5, 7, 11, 13. It is divisible by 1 and the number itself. The number is having only 2 factors. Adhaan we call it as what? Prime numbers, right? Prime factors of this, and this factorization is unique. That is important. ஒரே ஒரு மெத்தடில் தான் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? அப்போ you take any natural number other than 1. 1 விட்டுருங்க, வேறு ஏதாவது நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 6 எடுக்கிறோமா, 6 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்களா? எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்? 2 டேபிளில் 2, 3, அப்போ 2 into 3ன்னு எழுதலாம். இப்படி நீங்கள் இந்த ஒரே மெத்தடில் தான் எழுத முடியுமா? இதை வேணால் ஆர்டரை மாற்றி எழுதலாம். 2 into 3 வேணால் நம்ம என்ன எழுதலாம்? 3 into 2ன்னு எழுதலாம். பட் வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆட்டு நம்ம எழுத முடியாது. அதான் இந்த ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். இது ஒரு தியரம். இந்த தியரத்துக்கு என்ன நேம்? Fundamental theorem of arithmetic. Please read it again. Every natural number except 1 can be factorized as a product of primes. இது ஒரு small number கொடுத்தேன்ல, அதனால ரெண்டு ப்ராடக்ட் தான், நம்பர் தான் வருது. சில டைம் அப்படி இல்லை, 2 into 2 into 2 into 3 into 5 into அப்படிலாம் வரும்ல. 2 raised to 3 into 5 raised to 2 into 7 into 13 இப்படிலாம் கூட வரும். ஆனால் that factorization is unique except for the order in which the prime factors are written. நீங்கள் எழுதக்கூடிய ஆர்டர் வேணால் மாறலாம். 2 into 3 வேணால் 3 into 2ன்னு எழுதலாமே தவிர வேறு எந்த நம்பரும் எக்ஸ்ட்ராவாக வர முடியாது. ஓகே, ஸோ திஸ் தியரம் யூ ஹாவ் டு ஸ்டடி. கடைசியாக செகண்ட் சாப்டரில் ஒன்று கடைசியாக இருக்குது, சீக்வன்சஸ் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். சீக்வன்சஸ் அண்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். சீக்வன்சஸ்னால் என்னது? ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் போயிட்டே இருக்கும். இட் ஃபாலோஸ் சம் ரூல். இப்போ நம்பர் ஒரு கொடுப்பாங்க, இப்போ 7, 10, 13, 16 கொடுத்துட்டு find the next few terms, find the next 3 terms எல்லாம் sums போட்டிருப்பீங்க. அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆர்டரில் போகுதுல. 7, அடுத்து 10, அடுத்து 13, அடுத்து 16. Can you guess next 2 numbers at least? Give your answer in the chat section. Next 2 numbers. Yes, 7, 10, 13, 16. Yes, very good. It is 19, 22, right? Because we keep on adding 3 here, right? 19, 22. Very good, very good. It goes on like this, right? Okay. So, this is the sequence. இதில் உங்களுக்கு 2 டைப் கொஸ்டின் இருக்குது. ஒன்று இந்த டைப், இன்னொன்று என்னது? தே கிவ் சம் காமன் டேர்ம். அவங்க ஏஎன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஏஎன்னு ஒன்று கொடுத்துட்டு ஒரு இண்டிகேட்டர் டேர்ம் பக்கத்தில் A7 கண்டுபிடி, இல்லைனா A13 கண்டு. ரொம்ப சிம்பிளாக இருந்ததுல. என்னுக்கு இடத்துல 7 போட போகிறீங்க, என்னுக்கு இடத்துல 13 போட போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் இன் எக்ஸசைஸ் 2.1 அண்ட் 2.2. மொத்தம் 4 எக்ஸசைஸ், 2 எக்ஸசைஸ் இதுதான். ஸோ யூ கேன் லேர்ன் வெரி ஈஸிலி, ரைட்? ஸோ சீக்வன்ஸில் 2.4ல் இதுதான் இருக்குது. 2.3 ஆல்ரெடி டெலீட்டட் ஐ செட். 2.3 இஸ் திஸ் ஒன். தென் 2.4ல் ஏபினா என்னது? arithmetic progression, right? இப்போ keep on adding சொன்னதாலமா இதுதான் arithmetic progression. ஃபார்முலா நல்லா தரவா படிங்க. ஃபார்முலா first term is denoted by A, common difference is denoted by D. அந்த fixed number எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணி எழுதுறோமோ, நான் கொடுத்த அந்த எக்ஸாம்பிளில் 3ஆல் ஆட் பண்ணி எழுதுறோம்ல, அதுதான் common difference. The fixed number by which we are adding, that is common difference. D க்கு என்ன ஃபார்முலா? T2 minus T1, second term minus first term, or third term minus second term, or fourth term minus third term, or 10th term minus 9th term. ஒரு term minus previous term. அதுதான் common difference. Okay, so but normally we write common difference is T2 minus T1. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா nth term Tn, A plus n minus 1 into D. ஃபார்முலா படிக்கணும். பாருங்க, இப்படி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த 2 கேட்டோன்னு நீங்கள் எழுதிட்டீங்கல்ல. சப்போஸ் நான் இப்படி எழுதிட்டே இருக்கிறோம், 100th term என்னன்னு கேட்டால், எக்ஸாமுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்க, ஃபார்முலா தெரிலன்னு வைங்க, நம்ம ஒன்றா எழுதி 100th term கண்டுபிடிக்கலாம், பெல் அடிச்சுடுவாங்க. கரெக்டாக? சரி, அதனால் இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்க, within seconds you can find the 100th term. Suppose I want 100th term, T100, A plus, என்னுக்கு இடத்துல 100 கொடுக்கணும், 100 minus 1, 99D. A value, D value கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிச்சிடுவோம்ல. ஸோ you can use this one. இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, A, B, C, R in AP.
A, B, C are in AP. 3 number AP na A plus C equal to 2B. A plus C equal to 2B. First and third add பண்ணீங்கன்னா you will get twice the middle term. For example, இங்க பாருங்க இந்த example எடுப்போம். First and third add பண்ணி பாருங்க. First and third. First என்னது 7, third என்னது 13. 7 and 13 add பண்ணா 20, கரெக்ட்டா? 20. அந்த middle term double பண்ணி பாருங்க. 2b தானே? அப்ப 2 into 10 that is also 20, கரெக்ட்டா? இதுல எந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க? Please listen here. 7x 12 are in AP. 7x 12 are in AP. Find x. அப்படி கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? You have to use this rule. A plus C is equal to 2b. அப்படின்னா 2x is equal to A plus C. 7 plus 12. அப்ப 2x is equal to 19 வரும். X is equal to 19 by 2. That is 9.5. அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த result தெரிஞ்சிருக்கணும். If 3 numbers A, B, C are in AP, then A plus C equal to 2b. First term plus third term is equal to twice the middle term. Okay. Now listen. இன்னதுல ஒரே ஒரு important, very important 5 mark question இருக்குது. அடுத்து நம்ம third chapter போயிடுவோம். அடுத்த 15 minutesல நம்ம class complete பண்ணிடணும். Listen. இதுல most important 5 mark question. Sometimes இந்த revision paperல வரும், revisionல வரலனா annualல வரும். So கவனமா பாருங்க. What is that? So I'm not going to do that fully. I'm encouraging you to learn that sum. Okay. Question என்ன கேட்பாங்கன்னா 3 numbers in AP. Find 3 consecutive terms in AP. Find 3 consecutive terms in AP. Whose sum is 3 terms in AP? Whose sum is 27 and whose product is some number 288. I'm taking a question. இது actually உங்க bookல இருக்கிற question தான். Right? இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா I think it is in exercise 2.5. Exercise 2.5ல question number 11. Limited sums தான் இருக்குது. Already I told you don't leave any question. சரியா? சரி. But this is one of the very important question. 3 terms in AP. 3 consecutive terms in AP நீங்க என்ன எழுதணும்னா A minus D, A plus D. I'm not going to do fully. Just I'm going to explain how to do this. You take the numbers as A minus D, A plus. இதுதான் answer. அதுக்கு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. There are 2 unknowns. எதெல்லாம் A and D. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா அந்த A value, D value கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். A value, D value கண்டுபிடிக்கணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. That is your final answer. எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. அதுக்கு தான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Sum is 27. சம்னா ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. A minus D plus A plus A plus D equal to 27. Minus D plus D cancel. A plus A plus A. 3A is equal to 27. அப்போ A equal to 27 by 3. What is that? 9. A value கண்டுபிடிச்சிட்டோம்ல. இனி என்ன வேணும்? D. Use the second condition. Next condition, product is 288. It's a 5 mark question. Product multiply A minus D, A plus D is equal to 288. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு A value தெரியும். What is A value? 9. அப்போ A கடத்தில் 9 கொடுங்க. 9 minus D into A into, sorry, A க்கு value 9ல. 9 into 9 plus D is equal to 288. 9 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு நம்பர் கிடச்சிரும். இது பாருங்க A minus B into A plus B. A minus B into A plus B. A square minus B square. 9 square. 81 minus D square is equal to that one. இதில் D square கண்டுபிடிப்பீங்க. When you take square root, you will get D. D க்கு 2 ஆன்சர் வரும். Because square root எடுக்கும்போது plus or minus. A க்கு already got 1 answer. A is equal to 9. இப்போ D க்கு 2 ஆன்சர் வருதுல்ல. First time you take the positive value. Second time A equal to 9 தான். But D is equal to you take the negative value. இப்போ நீங்க என்ன சொல்லணும்? With this A and D, substitute here. You will get one set of answer. With the second A and D, substitute. You will get another set of answer. Okay? Same answer தான் வரும். Reverse orderல வரும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை படிக்கலைன்னா இன்றைக்கி அந்த சம்மை போட்டு பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் சென்ட் யுவர் டவுட்ஸ் டு மீ. வி வில் ஹெல்ப் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் சாப்டர் நம்பர் 2. ஓகே, வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் சாப்டர்? நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் பார்ட்டில் அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குது, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எதுவுமே கிடையாது. நவ் வி கோ டு த தேர்ட் சாப்டர், ஆல்ஜிப்ரா. ஓகே, ப்ளீஸ் லிசன். ஆல்ஜிப்ரா தான் நல்லா நீங்கள் உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கோம்.
நிறைய போட்டு எழுதி எழுதி பார்க்கணும். காமனாக மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டோன்னா ஃபுல்லாக போயிடும்ல. அதனால தான் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தே டோன்ட் லைக் ஆல்ஜிப்ரா. பட் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ஜிப்ரானா அப்படி லட்டு போல் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா போட போட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் கம் ஒரு பேஜ் 2 பேஜெல்லாம் கூட சில டைம் வரும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன்றுமே மக்கப் பண்ண வேணாம், அழகாக எழுதிட்டே இருக்கலாம். சரியா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆல்ஜிப்ரா. ரைட் அண்ட் ரைட் திரும்ப திரும்ப எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கிறது சைமல்டேனியஸ் இக்குவேஷனில் ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுறது, எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அது நீங்கள் நிறைய போட்டு பார்க்கணும். அதில் கடைசியில் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் சம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது, யூ ஸ்டார்ட் வித் 2 வேரியபிள் உள்ள செய்து பாருங்கள். 9th படிச்சிருப்பீங்க. எக்ஸ் அண்ட் 9th ஃபுல்லாக அப்படி கொரோனா பீரியட்லேயே போயிட்டுல, சம் ஆஃப் யூ மே ஹேவ் டவுட். அதெல்லாம் ஒழுங்காக படிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். வித் 2 வேரியபிள் ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2x + 3y = 6, இன்னொன்று x - 6y = 4, சம்திங் லைக் திஸ். 2 ஈக்குவேஷன் கொடுத்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட்டை சேமாக கொண்டு வந்துட்டு ஆடிங் ஆர் சப்ட்ராக்டிங் ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த அதர் வேல்யூ. அதுக்கு பிறகு 3 வேரியபிள் சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய சம், ஒரு சம் போட்டு ஐ நோ ஐ கேன் டூ இட் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு போகக்கூடாது. டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். ஒரே சம் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுங்க. அப்போ தான் கான்ஃபிடன்ஸ் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவை போட்டுட்டு போதும்னு நினச்சிடுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ் தான். திரும்ப திரும்ப எழுதணும். எழுத எழுத உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஈஸியாக போய் மிஸ்டேக்கே வராது. சரியா, அதுக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட் சம் படிங்க. அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குல்ல, ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக அதை ரீட் பண்ணி இக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். equation frame but again you have to solve it la same thing only. So that part you have to do. That is full exercise number 3.1. practice பண்ணுங்க. ஏதாவது particular some doubt இருந்தனா as I said earlier you can send your doubts. Okay, அடுத்து வரக்கூடிய exerciseல பாத்தீங்கன்னா how to find GCD and LCM. இதுக்கு உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது factorization தரோவா இருக்கணும். Sometimes even 12th standard students they struggle. இந்த factorization எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9th standardல இருக்கும். இந்த ஃபார்முலா அடிக்கடி வரும். a² - b². உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முன்னாடி கூட இது நம்ம யூஸ் பண்ணல அந்த AP சம்மில். வாட் இஸ் தட்? a + b × a - b. அதுபோல் a³ + b³, a³ - b³. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைனாமியல் கொடுத்தா அது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். x² - 5x + 6 = 6 இப்படிலாம் வந்தோன்னா இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, சம் ப்ராடக்ட் வச்சு செய்வோம்ல, அது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் லேர்ன் தட் ஒன். ஓகே, ஸோ இது தரவாக இருந்தீங்கன்னா அந்த LCM GCD படிச்சிடலாம். அதுக்கு பிறகு அதில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன ரிலேஷன்? 2 பாலினாமியல் கொடுத்தா, சப்போஸ் f(x) is one polynomial and g of x is another polynomial. They are giving 2 polynomials. LCM கண்டுபிடிக்க தெரியும், GCD also you know how to find. என்ன ரிலேஷன் இந்த நாலுக்கும்? LCM into GCD. LCM into GCD is equal to f(x) into g of x. Sometimes இது அப்படியே வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூ ஃபைண்ட் LHS RHS ரெண்டு சேமான்னு செக் பண்ணுங்க. இன்னொன்று இந்த 4 வேல்யூ இருக்கலாமா, இதில் என்னெல்லாம் இருக்குது? fx, g of x, f of x, g of x, LCM, GCD. இந்த 4ல they give any 3. For example, LCM கொடுத்துட்றாங்க, GCD கொடுத்துட்றாங்க, f of x கொடுத்துட்றாங்க. They ask you to find the other polynomial. அப்போ g of x கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? the f of x will come down. LCM into GCD by f of x, right? ஃபார்முலா எதையுமே நீங்கள் மக்கப் பண்ண வேணாம். இந்த ஒரு ரிசல்ட் படிங்க. LCM into GCD is equal to f of x into g of x, right? Then அதை பேஸ் பண்ணி நீங்கள் செய்திடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 3.2ம் 3.3யும் இதில் வந்துடும். அடுத்தது வரக்கூடியது ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் சம் செய்யணுமா? அகெயின் ஃபேக்டரைசேஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 9 எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு, ஓகே, அதுவும் எஸ்பெஷலி அப் டு 6 எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் நல்லா தரவாக இருக்கணும். சரியா, ஏன்னா இதில் என்னெல்லாம் இருக்குது? அடிஷன் சப்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் சம்மில் LCM எடுங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் LCM எடுக்கக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கூட LCM எடுத்து வைப்பாங்க. டோன்ட் டூ தட். சரியா, அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நீங்கள் கேன்சல் பண்ண முடியாதுல்ல, இங்கே உள்ள நம்பரையும் கேன்சல் பண்ண முடியாது. பட் மல்டிப்ளிகேஷனை யூ கேன் கேன்சல். சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியெல்லாம் கூட கேன்சல் பண்ணிடுவாங்கல்ல. ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்கும், அங்கே போய் அடுத்த வீட்டில் போய் அடிக்கிறது போல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட், மல்டிப்ளிகேஷனாக யூ கேன் டூ இட், பட்
அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரும்போது எல்சிஎம் எடுத்து தான் யூ ஹேவ் டு டூ தட். அது போலுங்க பாருங்கள், காமனாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இன்னொரு கிளாஸில் ஹெல்ப் யூ. 2x மைனஸ் 4x/8ன்னு வரும், இதை கூட கேன்சல் பண்ணி வைப்பாங்க. யூ cannot do thatல, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை காமனாக எடுக்கணும். இந்த ரெண்டுலேருந்து 2 காமனாக எடுக்கலாம், x மைனஸ் 2x/8, அதுக்கு பிறகு தான் கேன்சல் பண்ண முடியும், ரைட்? இந்த மாதிரி உள்ளதெல்லாம் காமனாக வரக்கூடிய சில மிஸ்டேக், that will see later. ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஃபேக்டரைசேஷன் நல்லா தரவு பண்ணுங்கள். அப்புறம் இதில் டிவிஷன் வரும்போது, சப்போஸ் a/b டிவைடட் பை c/d, டிவிஷனை வி கன்வெர்ட் இட் இன்டு மல்டிப்ளிகேஷன். எப்படி இதை மல்டிப்ளிகேஷன் எழுதுவீங்க? a/b இன்டு செகண்டாக ரெசிப்ரோக்கல் c/d நம்ம எப்படி எழுதிடுவோம்? d/c. அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணி எழுதிட வேண்டியது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் நல்லா நீங்கள் தரவு பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ படிச்சிட்டிங்கன்னா 3.6 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுங்கிற அடுத்து ஒன்றாவது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க 2 மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க ரூட் ஆஃப் 36. ரூட் ஆஃப் 36 நம்ம சின்ன கிளாஸில் போடுவோம்ல, ரூட் ஆஃப் 36னா 6ன்னு சொல்லுவீங்க சிலர். ஆனால் 6க்கு நம்ம என்ன எழுதுறோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஆனால் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பதில் நீங்கள் பாலினாமியல் வரும்போது, ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ்னாலே ஹையர் கிளாஸில் அந்த மாடுலஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிப்போம், சரியா? அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பதில் மாடுலஸ் சிம்பிள் போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க 2 மெத்தட் இருக்குது. அப்போ கொஸ்டினில் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஏதாவது மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா? யூசிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னது? யூசிங் டிவிஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி தான் செய்யணும். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அகெயின் ஃபேக்டரைசேஷன். எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல, 6 எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, இந்த எக்ஸசைஸுக்கும் உங்களுக்கு வேணும். 7th எக்ஸசைஸ் ஆல்சோ யூ நீட் ஃபேக்டரைசேஷன். லாங் டிவிஷன் மெத்தட் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஸ்டடி. அதில் எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, ஃபைண்ட் a and b so that it is a perfect square. வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன் பிட்வீன் வரக்கூடிய அந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் ரொம்ப சிம்பிள். ஒன்லி திங் ஃபேக்டரைசேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும், சரியா? ஸோ ரேஷ்னல், தென் ஆல்ஃபா பீட்டா வரக்கூடியது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுதான் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் த லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 5 minutes. ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ax² + bx + c = 0. கரெக்டாக? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட குவாட்ராட்டிக்னால டிகிரி 2 வரணும். ax² + bx + c = 0. இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, a 0 வரக்கூடாது, a ≠ 0. ஏன்னு சொல்லுங்கள்? ஏக்கு வேல்யூ 0 வந்தால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும்ல. அப்போது உங்களுக்கு எக்ஸும் கான்ஸ்டன்ட், எக்ஸ்னா டிகிரி 1 தானே, அது குவாட்ராட்டிக் கிடையாது. தட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் ஆயிரும். இந்த b வேல்யூ c வேல்யூ எல்லாம் என்ன வேணாலும் வந்துடலாம், பட் a வேல்யூ ≠ 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் கொஸ்டின் இருக்கும். ஒன்று அவங்க ரூட்டை கொடுத்துட்டு ஃப்ரேம் த ஈக்குவேஷன் கேட்பாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். அடுத்தது சால்வ் த ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சால்வ் பண்ணுறதுலேயும் 3 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் அகெயின் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஃபேக்டரைசேஷன் உங்கள் கூட வந்துகிட்டே இருக்கும். கடைசி டாபிக் வந்துட்டோம், இங்கேயும் ஃபேக்டரைசேஷன் தான். அப்போ நீங்கள் ஆல்ஜிப்ரா படிக்கணுன்னாலே ஃபேக்டரைசேஷன் தரவாக இருக்கணும். தயவுசெய்து நீங்கள் நல்லா படிங்க. சப்போஸ் இஃப் யூ மெனி ஆஃப் யூ ஹேவ் டவுட் இன் ஃபேக்டரைசேஷன், ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ். வில் ட்ரை டு டேக் அ ஸ்பெஷல் கிளாஸ் இன் ஃபேக்டரைசேஷன் ஒன்லி. ஓகே, ஒரு செஷன் நம்ம ஃபேக்டரைசேஷனுக்கு எடுத்துடலாம். ஓகே, அதர்வைஸ் ஆர் ஐ வில் டேக் சம் வீடியோ அண்ட் சென்ட் இட் டு யூ. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் இஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். மூணாவது மெத்தடு ஃபார்முலா மெத்தட். இப்போ நீங்கள் 3மே படிக்கணும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்டில் மார்க் வாங்குறது யூஸிங் திஸ் மெத்தட், யூஸிங் ஃபார்முலா மெத்தட் கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணணும். பட் வென் யூ கோ ஃபார் ஹையர் கிளாஸஸ், இது இப்போ 10th கம்ப்ளீட் ஆகிறது கிடையாது. ஹையர் கிளாஸ் எங்கே போனாலும் இது வந்துகிட்டே இருக்கும். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்லாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். 12th ஸ்டாண்டர்டில் இன் மெனி பிளேசஸ் வி யூஸ் இட்.
அங்கே தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஒரு ஃபுல் சாப்டரே இருக்குது. அதில் குவாட்ராட்டிக் கிடையாது, டிகிரி 4 நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் இந்த குவாட்ராட்டிக் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். சரியா? அதனால் இந்த டாபிக் நீங்கள் நல்லா படிக்கணும். ஃபேக்டரைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஒன்லி ஃபார் உங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்காக தான். ஹையர் கிளாஸஸ் போகும்போது நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம். ஃபேக்டரைசேஷனும் ஃபார்முலா மெத்தடும் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. கொஸ்டின்ல இருந்து எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் இட். ஓகே, ஸோ கடைசியில் குவாட்ராட்டிக் கிராஃப் இருக்குது. இன் பிட்வீன் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு ஒன்று வரும் இல்லை, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்? டிஸ்கிரிமினன்ட் வி ஃபைண்ட். டிஸ்கிரிமினன்ட்டுங்கிறது டெல்டா இல்லைனா கேபிட்டல் டின்னு கொடுங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac, டிஸ்கிரிமினன்ட் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த டிஸ்கிரிமினன்ட் பாசிட்டிவ் வருதுன்னு வைங்களா, கிரேட்டர் தென் 0, என்ன சொல்லுவோம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். Roots are 7, 3 and 2 and 7, something like that. Real number but distinct, different or unequal. Suppose delta கண்டுபிடிக்கிறீங்க 0 வருது, அப்போ என்ன சொல்லணும்? The roots are real and equal. Roots are 5 and 5, 3 and 3 அப்படி வரும். இன்னொன்று டெல்டா நீங்கள் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க நெகட்டிவ் வருது, less than 0, -14 வருது, அப்போ என்ன சொல்லுவீங்க? The roots are not real, unreal. இல்லைனா the roots are not real. இதை தான் இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. இமேஜினரி நம்பர் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு சாப்டரே இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம என்னது இட் இஸ் நாட் ரியல்னு சொல்லிட்டு விட்டுருவோம்ல, அதான் பியூட்டி ஆஃப் மேத்ஸ். ஒன்று இட் இஸ் நாட் ரியல்னு அப்படியே விட்டால் கூட அதை திரும்ப உட்காந்து படிப்பாங்க. நாட் ரியல் அப்படின்னா அது என்னதுன்னு திங்க் பண்ணி ஹையர் கிளாஸஸ் இப்போ டிகிரி லெவலெல்லாம் போகும்போது ஒரு புக்கே இருக்கும். பட் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது அது ஒரு செப்பரேட் சாப்டராக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு. ஓகே, சரி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes எக்ஸசைஸ் 3. ஆல்ஃபா பீட்டாவில் ஃபியூ திங்ஸ் ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஃபாஸ்ட்டாக ஒரே ஒரு சம் 1 or 2. லிசன். ரிலேஷன் பிட்வீன் த ரூட்ஸ் அண்ட் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது நல்லா கவனமாக படிக்க. இந்த இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சம் செய்திடலாம். மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபா. ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அப்போ ஃபஸ்ட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன வேல்யூ? -b/a. ஆல்ஃபா இன்டு பீட்டா இஸ் c/a. இது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது. இந்த டாபிக் ஆல்ஃபா பீட்டா நான் படிக்கிறேன், நான் வரல சார்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஆர்டரில் படிங்க. ஃபஸ்ட்டு இதை படிங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? -b/a. ஆல்ஃபா இன்டு பீட்டாக்கு c/a. சரியா? அது ரெண்டை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அடுத்து படிக்கணும். அடுத்த மூணு ரிசல்ட். அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக படிங்க. எடுத்தவொன்னு ரொம்ப டஃப்பானது படிக்க வேணாம். எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை ஃபஸ்ட்டு படிங்க. எந்த சம் நீ போடணுன்னாலும் ஃபஸ்ட்டு இது ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a, ஆல்ஃபா இன் பீட்டா c/a. அடுத்த 3 ரிசல்ட் படிங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப், alpha plus beta the whole cube -3 alpha beta into alpha plus beta. Third one, alpha minus beta the whole square, alpha plus beta the whole square -4 alpha beta. இவ்வளவும் படிக்கும்போது கிட்டத்தட்ட 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஆல்ஃபாவில் வரக்கூடிய எந்த சம் வந்தாலும். இன்னும் சில ரேராட்டு நம்ம அடுத்த 2 ஃபார்மில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம், அதையும் படிங்க. அப்போ ஃபஸ்ட்டு எதை படிக்கணும், அடுத்து எதை படிக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டஃப்பான தேர்டை படிப்பாங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் விட்டுருவாங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க, தே லூஸ் தட். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஆர்டரில் படிங்க. தேர்ட் ஆல்சோ யூ ஸ்டடி ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபுக்கு ஒரு ஃபார்முலா, ஆல்ஃபா ரைஸ் டு 4 ப்ளஸ் பீட்டா ரைஸ் டு 4க்கு ஒரு ஃபார்முலா. ஃபைனலாக ஹவு டு ஃபார்ம் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன் தி எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இவ்வளோ நீங்கள் இதில் படிக்கணும். இப்போ பாருங்கள், 2 சிம்பிள் சம் மட்டும் பார்ப்போம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். The roots of the equation 2x square minus 7x plus 5 are alpha beta. Without solving, find the value of 1 by alpha plus 1 by beta. ரொம்ப சிம்பிளானது. கொஸ்டினை பாருங்க. கொஸ்டினில் இருந்து you can identify the values of ABC. See, what's the question? 2x square minus 7x plus 5 equal to 0, right? இதில் a value 2, x square கோஎஃபிஷியன்ட் அதான் a. bங்கிறது xோட கோஎஃபிஷியன்ட் வித் சைனும் சேர்த்து எடுக்கணும். இப்போ எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னன்னா -7, அதுதான் பிக்கு வேல்யூ -7 அண்ட் சி இஸ் 5. சப்போஸ் அந்த கான்ஸ்டன்ட் அங்கே இல்லைன்னு நீங்கள் 0ன்னு எடுத்துடணும். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a
7 by minus minus 7 plus 7 by 2 alpha beta c by a 5 by 2 கரெக்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க 1 by alpha plus 1 by beta. Just take LCM, alpha beta LCM. இந்த beta அங்க போயிடும். Beta plus alpha into 1 alpha. Now substitute beta plus alpha ங்கிறது alpha plus beta same தானே 7 by 2 divided by alpha beta என்னது 5 by 2. ரெண்டுலையும் இந்த 2 கட் ஆயிரும். So your answer is, what's your answer? 7 by 5 is your answer. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், ரைட்? இந்த ஒரு சம் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட போகிறோம். ஓகே, லிசன். If one root of the equation, please listen, ஒரு equation கொடுத்துருக்காங்க 3x square plus kx plus 81 equal to 0. இது ஒரு quadratic equation. Correct order இருக்கான்னு check பண்ணுங்க. First x square, x constant. Yes, it is in the correct order, right? What is a value? 3. What is b value? k. x க்கு coefficient k. c is equal to 81, right? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கான் பாருமா, one root is square of the other. One root is square of the other. இப்படி அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஒன் இஸ் டபுள் தி அதர், ஒன் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர், ஒன் இஸ் நெகட்டிவ் ஆஃப் அதர். இங்க ஒன் ரூட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அதர். அப்போ ஒன்று ஆல்ஃபானா இன்னொன்று ஆல்ஃபா ஸ்கொயர். லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர். பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ரூட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் தி அதர். ஸோ ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர். யூஸ்வலாக ஆல்ஃபா பீட்டா எடுப்போம்ல, அதுக்கு பதில் ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எழுதுவோம்ல, சம் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ. இங்கே சம்னு சொல்றது ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, பிக்கு வேல்யூ கே, பை ஏ, ஏ வேல்யூ 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது சம் எடுத்துட்டோம். அடுத்தது என்ன எடுக்கலாம், ப்ராடக்ட். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ப்ராடக்ட்டுங்கிறது என்னது, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா ஸ்கொயர். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் சி பை ஏ 81 by 3. ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா ஸ்கொயர்னா ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு 81 by 3னா 27, 27 3 கியூப்னு எழுதலாம். ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 3 கியூப். ஸோ யூனோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. உடனே அண்டர்லைன் பண்ணிட்டு வந்துடாதீங்க, ஆல்ஃபா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க ஆல்ஃபா கேட்கல. வாட் தே ஆஸ்க்ட் ஃபைண்ட் த கொஸ்டின். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது இப்போ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, சப்ஸ்டிடியூட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாக்கு வேல்யூ 3. ஸோ 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இதுலேருந்து கே கண்டுபிடிச்சிடலாம்ல. see what you get, 9 plus 3 na 12 equal to minus k by 3. Cross multiply பண்ணிங்கன்னா minus k is equal to 36. அப்போ k equal to what? Minus 36. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். தியரி நல்லா படிங்க. ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் லேர்ன் த கான்செப்ட்ஸ் தரோலி. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் ஐ டிட் ஆல் த கொஸ்டின், 20 கொஸ்டின் போட்டேன், 30 கொஸ்டின் போட்டேன், பட் சிம்பிள் கொஸ்டின் கொடுங்க, தே கேனாட் டூ தட். ரீசன் என்னன்னா, அவங்க தியரி பார்ட் படிக்கலை, கான்செப்ட்ஸ் அவங்க ஒழுங்காக புரியலைன்னு அர்த்தம். ஃபார்முலா படிக்கலை. ஆனால் அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டருக்கு என்னெல்லாம் ஃபார்முலா வேணும். இப்போ நான் கொடுத்தேன் ஆல்ஃபா பீட்டானா அவ்வளோ ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னு யூ கேன் சென்ட் இட் டு அஸ். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், வில் ட்ரை டு கிவ் இட் யூ. ஓகே, புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உங்கள் புக்கில் எங்கெல்லாம் பாக்ஸ் போட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் படிங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்ஜெக்டிவ் கொஸ்டினா அப்படி தான் கேட்பாங்க. புக் பேக்கில் இல்லாமல் கொஸ்டின்ஸ்னால் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி படிங்க. ஸோ உங்களோட டவுட் சம்ஸ் எல்லாமே நீங்கள் யூ கேன் சென்ட் இட். ஓகே, ஐ வில் கிவ் த நம்பர். டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னைக்கு நம்ம கிளாஸஸ் போடுறோம், லைவ் கிளாஸ். இப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங், சார் சயின்ஸ் மட்டும் மேத்ஸ் மட்டும் தான் இருக்குதா, தமிழ் கூட கேட்டிருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ வி வில் ட்ரை டு கிவ் யூ மோர் கிளாஸஸ். ஓகே, ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிவிடுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பலாம். 7598763076. உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம், சரியா? ஸோ hope you enjoy this class.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். அடுத்த லைவ் கிளாஸில் யூ பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, லெட் இட் பி அ வெரி யூஸ்ஃபுல். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் இப்போ இந்த 3 சாப்டரில் எந்த சம்மெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குதோ இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வில் டிஸ்கஸ். சரியா, அண்ட் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் சம்ஸ் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டே சேஃப். வில் see you in the next class. Bye.